மேஷ ராசிக்கு நல்லா தாங்க இருக்கோம். ஏற்கனவே சனி பெயர்ச்சிக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர், அதிக சம்பளம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல். தமிழ் வருட பிறப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனோடு சேர்ந்த டிரான்ஸ்ஃபர். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கடன் சேர்ந்துடும், உங்கள் கடன் சேர்ந்துடும். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பயணத்தில் சில தடைகளும் தடங்கல்களும் இருக்கும். அதனால் ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன். இந்த கதவு மூடி இருந்ததுன்னா 2 கதவு. புத பகவானை வழிபட்டீங்கன்னா ஆரோக்கியம், மன நிம்மதி, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இதெல்லாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 பராபவ வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு நல்லா தாங்க இருக்கோம். ஏற்கனவே சனி பெயர்ச்சிக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆங்கில புத்தாண்டுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்போது குரு 3 நிலையில் இருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல. இங்கே குரு உச்சம் பெற போகிறார். எல்லாமே 5 மாதம், 4 மாதம், 3 மாதம் அப்படின்னு இருக்கார். அதனால் முதல்ல சுப பலன்களாக நடக்கும். நல்ல வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர், அதிக சம்பளம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ நல்ல தொழில் அமையும். 2வது, படிச்சுட்டு வேலைக்கு போகலாமா, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட சுப பலனாக நடக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு சுபம் நடக்கும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்காரே, 7.5 சனியாச்சே. இது எப்படி சுப பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 தான் கல்யாணம் ஆகும், 7.5 தான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி வாங்குற மாதிரி இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் மாறுதல் வந்ததுன்னா ஒத்துக்குங்க. இடம் மாறுதல்ங்கிறது மன நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இதை எல்லாத்தை விட தாயோட உறவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களை குரு 3 பாகமாக இருக்கிறதுனால ஸ்தான பலம் கிடையாது. பார்வை பலத்தினால உங்களுக்கு வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும், புதிய வருமானங்கள் புதிய கடன்களும் சேரும். இந்த வருஷம் சனி செவ்வாய் சேரும் காலத்திலையும் சரி, சனி செவ்வாய் ஒன்றா இருக்கிற காலத்திலையும் சரி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வேற்று மொழிகளோட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோட உறவு வச்சக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கணும். கொஞ்சம் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் சுப பலன்கள் நிறைய சொன்னாலும் அனுபவத்தோடு சேர்ந்த சுப பலனாக இருக்கும். ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் வருட பிறப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். பிரமாதமாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்தால அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்கலையன்ற ஏக்கம். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனோடு சேர்ந்த டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மட்டுமில்லை, அந்த கம்பெனியில் இருந்து உங்களுக்கு எல்லாரும் அவங்களே கொஞ்சம் பணம் கொடுத்து தேவையான பொருட்களையும் கொடுத்து உங்களை விற்றுட்டு பணம் கொடுங்கன்னுவாங்க. கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கடன் சேர்ந்துடும், உங்கள் கடன் சேர்ந்துடும். ஆகவே வெளிநாடோ வெளி மாநிலமோ அக்ரிமெண்ட் போட்டு புதுசாக ஏதாவது தொழில் பண்ணுறதா இருந்தால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நிறைய பண்ணுவாங்க.
இது ஒரு பொன்னான காலம். ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குடும்பமாக்க தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் கெட்டி மேளம் கொட்டும். நல்ல வாழ்க்கை வரும். ஏற்கனவே நான் ஜாதக பொருத்தம் பார்த்து பார்த்து தடைப்பட்டு போயிடுச்சு சார் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும். கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஐஓஎல் ஐவிஎஃப் அதில் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறதோ, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான படிப்பு படிக்கிறதோ, புதுமையான படிப்பு படிக்கிறதோ நல்லாயிருக்கும். அதனால் வருமானங்கள் வரும். அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். முதியோர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், சளி சம்மந்தமான பிரச்சனைகளும், கால் வலி மூட்டு வலி இருக்கும். ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போய் செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதுமே அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பயணத்தில் சில தடைகளும் தடங்கல்களும் இருக்கும். அதனால் மனக்கிளேச்சமும் குழப்பமும் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நன்மை தரும் காலமாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு சுபமான ஆண்டாக இருக்கும். தங்கம் வந்து சேரும். சார் தங்கத்தில் இவ்வளோ விலை போட்டிருக்கேன், நான் எப்படி வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கான வருமானங்கள் வரும். கடன் வாங்கியாவது வீடு வாங்கலாம், கடன் வாங்கியாவது ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கலாம். அதே நேரத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை நடத்த போகிறாங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வெயில்லையும் சரி மழையிலையும் சரி ரொம்ப அலைஞ்சிங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவும், கால் வலி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் இருக்கும். மிக கவனமாக இருங்க. ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சுபமான பலன்கள் மிக அதிகமாக நடக்கும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிற நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 7-7.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. வருமானம் நல்லா வருமா? மன நிம்மதி வருமா? திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா? சொந்தங்கள் பந்தங்கள்லாம் விரோதமாக போயிடுச்சு. நட்பு ரீதியாக நமக்கு ஏதாவது கை கொடுக்குமா? புதிய முயற்சிகள் நமக்கு நல்லா இருக்குமா? படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரே டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, ஒரே ஜாலியாக இருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் சரி, பெண்களுக்கு திருமண தடையும் நீர்மா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் சரியாக செய்யணும். இதை ரெண்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வெளிநாடுக்கு போகிறவங்க போகலாம். என்ன சார் வெளிநாட்டில் வந்து இப்போ தான் அமெரிக்காவில் ஒன்றுமே போக முடியலையே. அமெரிக்கா மூடினா என்ன சார்? தமிழன் வந்து எப்போவுமே உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். உழைக்க தெரிஞ்சால் நாட்டில் எங்கே வேணாலும் பிழைக்கலாம். அது எந்த நாடாக இருந்தால் என்ன? ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன். இந்த கதவு மூடி இருந்ததுன்னா 2 கதவு திறந்திருக்கும். ஆக வெளிநாட்டில் போய் படிக்கணும், படிக்கலாம். வேலைக்கு போகணும், போகலாம். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகணும், போகலாம். மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலமாக அமையும். என்ன அந்த கோபத்தை விட்டிங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டும். அதே மாதிரி தொழிலையும் சரி எல்லோரும் அரவணைச்சு போகணும். கடன் கொடுக்காம தொழில் பண்ணுங்க. புதிய முதலீடுகள் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒழுங்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மொத்தத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து புத பகவானை வழிபட்டிங்கன்னா ஆரோக்கியம், மன நிம்மதி, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இதெல்லாம் தீரும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் குழந்தைகளும் நீங்களும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் நல்லா இருக்கும். ஜென்மத்தில் குரு வந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். அதனால நல்லா இருக்கும்.
அதே மாதிரி அதிசாரமாக உங்களோட வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போக போகிறார், அதுவும் நல்லா இருக்கும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம். அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. இனி அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம். ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை பாருங்கள், அதுவும் போயிடும். மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. ஊர் விட்டு ஊர் போகலாமா சார், வெளிநாடு வெளி மாநிலம், இது வரைக்கும் ட்ரை பண்ணி வெறுத்து போயிட்டேன் சார். எல்லாருக்கும் நான் சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், அவன்லாம் போகிறான், ஆனால் நான் போக மாட்டேங்கிறேனே. ஏன் நீங்கள் அரசியல்வாதிகள் கூட இந்த எலெக்ஷனுக்கு தாராளமாக கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இரவில் சாப்பிடும்போது நான் 2 மணிக்கு இந்த ஐட்டம் அங்கே கிடைக்கும் சார்னு போய் சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நெப்பமான குடல், அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குரு மாறுறார், 5 மாதங்கள் இப்படி போகிறார், அதிசாரமாக வர்றார். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் வர்றதுனால இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த தடைகள் எல்லாம் போய் திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, வீட்டில் பணம் சேர்றது, பழைய கடன் தீர்றது, புதிய கடன் வந்தாலும் புதிய கடனால் ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, மனைவிக்கு தங்க நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, இதெல்லாம் வருமானம் வந்ததுன்னு வாங்க முடியும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். முதல்ல நிம்மதியும் சந்தோஷமும் வரும், மனோதைரியம் வரும். கடந்த 7 வருஷமாக ஏற்படுது பாருங்கள், அதில் மனோதைரியம் குன்றி போயிருந்தீங்க, இப்போ மனோதைரியம் இருக்கும், நல்லா இருக்கும். அற்புதமான காலம். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு திருப்பம் வரும் அப்படின்னா நிச்சயமாக வரும். பவ்யமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கருவறைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கார், சுவாமியினுடைய கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பார். அந்த சுவாமிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கு போட்டு வாங்க. அதை போட்டு வந்தீங்கனாலே நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 தமிழ் வருஷ பிறப்பு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். கண்டக சனி முடிஞ்சு போச்சு, அஷ்டம சனியின் காலம். புதிய புதிய வாய்ப்பு வரும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது. ஆகவே கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த வேலைக்கு போகலாமா, போக வேண்டாமா, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, எங்கே வருமானம் வருது ரைட்டு, ஆனால் அதுக்கேற்ற முதல் எங்கே வச்சுருக்கீங்க? முதல் வேணும் இல்லைங்களா? கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் படுற கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம். மன நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிதானமாக இருக்கு. அஷ்டம சனிக்காலம். புதிய புதிய முயற்சிகளை தள்ளி போடும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லதை தரும். ஏன்னா நம்ம அருமை அப்போ தான் தெரியும், நம்ம இருக்கும்போது வீட்டில் தெரியாது. அதனால் வெளிநாடோ வெளி மாநிலமோ பெங்களூரோ மைசூரோ ஏதாவது வேலை வந்ததுன்னா கிளம்பி போயிருங்க. சில செப்பரேஷன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ அவங்களாலேயே பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், இரவில் அதனால் தூக்கமின்மை, அதனால் தேவையில்லாமல் திருப்பி அசிடிட்டி அப்படின்னு ஒரு சர்க்கிளாக ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியும் உதவி செஞ்சோம் உபத்திரவத்தில் மாட்டிக்கிறீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியம் பாஸ்கரம். ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்குது நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே. அந்த ஊர் பேரே ஞாயிறு. ஞாயிறுன்னா சூரியன்னு அர்த்தம். அந்த கோவிலுக்கு போயிட்டு கோதுமை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான எதிர்காலமும் அற்புதமான வாழ்க்கையும் ஆரோக்கியமும் வருமானமும் பெருகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல சனியும் உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், என்னதான் 7ஆம் இடத்துல களத்திர பாவத்தில் சனி இருந்தாலும் எப்பவுமே 7ஆம் இடம் என்பது வெறும் கணவன் மனைவி ஸ்தானம் மட்டுமே இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடியது கூட 7ஆம் இடம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க.
அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 7ஆம் இடம் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பத்தையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும், சார் வெளியே எவ்வளோ நாள் பிரச்சனை இருக்கலாம் சார், வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. அதனால் வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியே நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆக முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. திருமண வாழ்க்கை நடக்கும், திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் திருமணமானவர்களுக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வீடு வாங்கிறதோ வாகனங்கள் வாங்கிறதோ, ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய வீடு வாங்கிறதோ, தனி வீடு வாங்கிறதோ அப்படின்னு சுபமான பலன்களை கொடுக்கும். அதனால் கடன் பெருசாக இருக்கும். கடன் பெருசாகும்போது ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி வரும். ஓடி ஓடி உழைக்கிறதுனால இரவில் தூக்கம் இல்லை, மனோகிலி, மனோபயம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். ஆகவே உங்களது தேவைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வசதிகளுக்காக அவங்க படிக்கிற காலேஜு, அவங்க படிக்கிற ஸ்கூலு, அதுக்கு ஃபீஸு, அதுக்கு உண்டான வருமானங்கள், அதை தேடி ஓடக்கூடிய காலங்களாக அமையும். மொத்தத்தில் வருமானங்களும் வரும், செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட், சின்ன திரை, பெரிய திரை, அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு செஞ்சிங்கன்னா அற்புதமாக வரலாம். வருட கடைசியில் உங்களுக்கு வருமானம் பெருகும், மன நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு மாறும்போது உங்கள் பதவியில் சில மாற்றங்கள் வரும். குரு உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும்போதும் சுபமான பலன் கொடுப்பார், கடகத்தில் இருக்கும்போதும் கொடுப்பார். அது எப்படி சார், பார்வை இருக்காதே, பார்வை இல்லைன்னா எப்படி கொடுப்பார்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வை போய்ப்படும். ஆக குடும்பத்தில் நிம்மதி வரும், வருமானங்கள் கூடும், கடன்கள் தீரும். புதிய கடன் வந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை தரும், மருத்துவ செலவு குறை. இதை எல்லாத்தை விட எதிரிகள் தொல்லை போகும். இந்த துலா ராசியில் நிறைய நீதிபதிகள், டாக்டர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாரும் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் மனவேதனையும் மனக்குழப்பமும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் போகும், நரம்பு பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏற்கனவே இருந்து வந்த வியாதிகள்லாம் ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் முடிஞ்சு போனது, அது மீண்டும் வராது, அதை போட்டு குழப்பாதீங்க. உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால, நான் வீடு வாங்கலாமா சார், ரொம்ப நாளாக எனக்கு வீடு கிடைக்காம இருக்கே, என்ன திக்கு வீடு வாசப்படி எனக்கு அமையும் அப்படின்னா, கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். 4, 7, 8 எண் கொண்ட வீடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருக்கார். புதிய புதிய தொழில்கள், புதிய வேலைகள், ஊர் விட்டு ஊர் மாறுறது, குடும்பத்தோடு மாற்றிக்கிட்டு போகிறது, இது எல்லாமே முதல்ல உங்களுக்கு நிம்மதியை தரும். வாக்கு சாதுரியம், மனோதைரியத்தை கொடுக்கும். முடிஞ்சால் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் இதான் உங்களுக்கு தெரியுமே, கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பம் மேலோங்கும், வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். பௌர்ணமி கிரிவலம் ஒரு 3 மாதம் போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போங்க, செய்கிற தொழிலில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு. நானும் ஓடி ஓடி உழைக்கிறேன் சார், 2 ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நானும் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் விடுதலை காலம், நல்ல லாபம் கிடைக்கும், புதிய தொழில் அமையும், தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அடுத்தவங்களாம் ரொம்ப தெளிவான முடிவு கொடுப்பீங்க. உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களும் சரி, திருமணம் ஆனவர்களும் சரி, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வீட்டில் வந்து நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்த விட
நிம்மதி வரும், சளி தொந்தரவுகள் போகும். உடம்ப தான் கொஞ்சம் பார்க்கணும். சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் வேண்டும், பயணத்தில் கவனம் வேண்டும். இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போனாலும் இந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கிற நேரத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் சில பிரச்சனைகள் இருக்கும். நான் போட்டிங் போகிறேன், அது போகிறேன், ஸ்விம்மிங் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா இந்த கிரக தாக்கங்கள் சரியில்லை. அந்த காலகட்டத்தில் கம்மன் இருங்க. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். முன்பின் தெரியாதவர்கள், முகம் அறியாதவர்களால் உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி உதவிகள் வரும். மொத்தத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி திங்களூர் போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 தமிழ் புத்தாண்டு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும்? சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் மாதிரி. 7ஆம் இடத்துல குரு ஆரம்பிக்கும் போது இருக்கார். அதுக்கு பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போனாலும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய உங்களது 2வது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஆகவே குரு சாதகமாக இருக்கார். சார் 4ஆம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்காரே, அர்த்தாஷ்டம சனியாச்சு அப்படின்னா தாயினது உடல்நிலையில் அக்கறை தேவை. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். 8ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி இனத்தவர்களால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முறை ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வஸ்திர தானம், மஞ்சள் ஆடை தானம். அதில் நான் ஏதோ ஒரு ஜான் கொடுத்தேன் சார், 1 மீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இல்லாமல் நல்ல வேஷ்டி, நல்ல ஷர்ட்டு, அதே மாதிரி நல்ல புடவை, நல்ல ஜாக்கெட் அதெல்லாம் கொடுத்து நாம் கொடுக்கறது யாருக்காவது உபயோகமாக இருக்கணும். வஸ்திர தானம், விஷ்ணுவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் வஸ்திர தானம் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம். பூர்வீக சொத்துக்கள் சேரும். மறைமுக எதிரிகள் தொலைந்து போவார்கள். எதிரிகள் எதிரில் நிற்க மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கண்ணு, தலைவலி, நரம்பு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கட்டுக்குள்ள அடங்கும். பிரச்சனைகள் வராது. உடல் ஆரோக்கியம், வயிறு, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மற்றபடிக்கு உங்ககிட்ட எதையுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான சிந்தனை உடையவர், தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர். ஆகவே உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். மிக அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் முடிஞ்சிருச்சா, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பட்டிமன்றமே வைக்கலாம். எல்லா பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருச்சு. குரு பார்வை இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு வரும். நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். சார் எவ்வளோ வேலை சார், எவ்வளோ இன்டர்வியூ சார், 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டேன் சார், கடைசி ரவுண்டில் நான் மிஸ் ஆகிடுறேன் சார், இப்போ முதல் ரவுண்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சாப்பாடு சரியாக பிடிக்காதது, ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு இரவு முழுவதும் கண் வீழ்ச்சிட்டு இருந்தது, அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம். குரு பார்க்க கோடி நன்மை. சார் அவர் 5 மாதம்தான் இருக்கார். ஆமாம், இருந்தாலும் ஒரு நாள் போதும். குரு பார்த்தா ஒரு நாள் அள்ளி கொடுத்துருவார். வெளிநாடோ, வெளி மாநிலமோ, பெங்களூரோ, மைசூரோ, இடமாற்றம், தொழில் மாற்றம், சொந்த தொழில் அற்புதமாக இருக்கும். பழைய கடன்லாம் கொடுத்து தீர்த்துருவீங்க. பழைய கடன் வசூலாகிடும். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க சோம்பேறித்தனம் போகும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதில் விட்டுட்டு கவனம் செலுத்துவார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சைடில் படிக்கலாமா சார், நான் இங்கே சைடில் படிக்கட்டுமா, என்னை எக்யூப் பண்ணிக்கட்டுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு முன்னாடி நிறைய நேரம் கிடைக்கல சார், இப்போ எனக்கு நேரம் கிடைக்கிது, அதை நான் உபயோகப்படுத்திட்டுமானா தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா போகணுமா தான் கேட்குறீங்க. போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் 7.5 சனி முடிஞ்சிருச்சே. இதோட உங்களுக்கு 7.5 சனி இப்போதைக்கு வராது. 30 வருஷம் போகணும், பார்த்துக்கலாம். ஆகவே இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது ஆலங்குடி அப்படிங்கிற குரு பகவானை போய் பார்த்துட்டு
ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்து வழிபட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருமானமும் இதுவரையில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்ததும் அற்புதமான காலம் அமையும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். இரவு பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நான் 2 பேர் போனேன், 3 பேர் போனேன், சர்க்கஸ் பண்ணேன், அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி டூர் போனேன் சார், போட்டிங் போனாங்க, நானே வண்டி அந்த போட்டெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு போனேன், அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் கீ போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. கீழே என்ன போட்டு இருக்குங்கிறதையும் படிங்க. அப்படி பண்ணிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை அமையும். இதை எல்லாத்தை விட உங்கள் ஜாதகத்துக்கு முதல் எதிரியே உங்கள் வாய் தான். அவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன், அவங்களுக்கு நல்லது செய்கிறேன், நல்லது சொல்கிறேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. நல்ல அயன் அண்ட் புரோட்டீன் சாப்பிடுங்க. எனக்கு வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார், எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, உறவுகளும் பிரச்சனை, நட்பும் பிரச்சனை, வெளிநாட்டிலையும் பிரச்சனை அப்படின்னா கவலைப்படாதீங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ சில செப்பரேஷன் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறாரு குடும்பமாக்கு தனஸ்தானத்தில்ங்கிறதுனால கண்ணு தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. அது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நான் 5 மணிக்கெலாம் முடிச்சுடுவேன் சார் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன் சார்னு சொல்லுங்கள். மொத்தத்தில் உங்கள் வாக்கில் கவனமாக இருந்தால், செயல் திறமை தெளிவாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் குருவோட வீடு, இந்த வீட்டுக்கு சனீஸ்வரர் வந்திருக்கார். சோம்பேறித்தனம், உடல் ஆரோக்கியம், நரம்பு பிரச்சனை, கை கெட்டினது வாய் கெட்டாது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், புதிய தொழில்கள் பண்ணலாமா வேண்டாம், ஏதாவது வேலைக்கு போட்டுமா வேண்டாம், இருக்கிற வேலையை பார்க்கட்டுமா தாராளமாக பாருங்கள். மேலதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் ராகு கேது மாறப்போகிறாங்க. அந்த ராகு கேது மாறும்போது வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லைனா கூட உங்கள் மேலதிகாரிகள் மாறி போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக குரு இருக்கார். குரு பார்க்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. 5 மாதம்தான் இருக்க போகிறார். ஆனால் அந்த 5 மாதத்துலேயே அள்ளி கொடுக்க போகிறார். கிள்ளி கொடுக்க மாட்டார். தெளிவாக இருக்கும். வீடு, வாகனம், மனைவி, மக்கள் எல்லாருக்கும் நகைகள், பணங்கள், சொத்து சுகங்கள், ஆடை அலங்காரங்கள் இது எல்லாமே அமையும். வம்பு வழக்குகள்லாம் போகும். ஏதாவது வழக்குகள் இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு நினைத்தது நடக்கணும் அப்படின்னா ஆலங்குடியானை ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். அங்கே போயிட்டு நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்தால் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறி அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.